அந்த அவங்க படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பார், நிறைய யோசிப்பார். ஒரு கதையை சொல்லி முடிச்சோம் நிப்பாட்டுறதில்ல. அந்த கதை ஓகேவா? தூங்குறாரு. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசின பொழுது ஒருத்தர் முன்னாடி தூங்கினது அப்படி. ஐயோ, ஸோ எங்கேயோ விட்டேன், நான் எங்கே விட்டேன்னு தெரில. ஓகே, எழுதிக்கிட்டே இருப்பார். லன்ச் பிரேக்கில் கூட ஒரு சிறுகதை எழுதிடுவார். இந்த ஷூட் ப்ராசஸில் அவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போன சமயத்தில் 4-5 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளும் பிரமாதமாக இருக்குது. சீனை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணுறதாக இருக்கட்டும். சம்யுக்தா சொன்ன மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கும் அவரோட பிளானிங்கு. தனக்கு என்ன வேணும், ஃப்ரேமில் என்ன வரும், எவ்வளோ வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டராக மோஸ்ட்லி எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் ஆக்டர் அந்த ஹோப்பை கொடுக்குறாங்க. கவலையே படாதீங்க, யூ ஆர் இந்த சேஃப் ஹேண்ட்ஸ்னு. அந்த மாதிரி பூரி சாரோட இருக்கிறது ஆல்வேஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்ட். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இந்த படம் எப்படி வரணுங்கிறதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 பிக்சர் இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப பெரிய கில்லாடி. இந்த படம் ஒருவேளை இவர் சொல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன்னு தெரியல. நான் முழுமையாக நம்புகிறேன், இந்த படம் இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் பேக்ட் ஃபில்ம். இட் இஸ் பூரி சார் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் ஸ்லம் டாக் நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் தட். ஏன்னா அவர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும்ல, ஒரு டைரக்டரோட இது இன்வால்மெண்ட்டோ இல்லை அவர் ரசிக்கிற விதமோ அவர் நம்புகிற விதமோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஓரளவு ஒரு ஆக்டரும் டைரக்டர் நடுவில் இருக்கும். ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ ரெஸ்பெக்ட் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்.